நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த இரவு தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் அவங்க தொழுதுருவாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரையும் இரவு தொழுகை எழுப்ப மாட்டாங்க. இரவு தொழுகை அவங்க தொழுவாங்க. அவங்களுக்கு தான் கடமை, இந்த கூடுதல் கடமை அவங்களுக்கு. நமக்கு 5 வேளை தொழுகை மாதிரி அவங்களுக்கு இரவு தொழுகையும் சேர்த்து கடமையாயிருது. அதை விடாமல் அவங்க தொழுவாங்க. தொழுதுட்டு மனைவிமார்களை தொலை சொல்லுவாங்கன்னா தொலை சொல்ல மாட்டாங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி வருது? ஹதீஸில் புகாரில் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருப்பார்கள், நான் குறுக்கு வசமாக படுத்து உறங்கி கொண்டிருப்பேன், தொழுதுகிட்டே இருப்பாங்க. வித்திருத்தோல அவர் நினைக்கும் பொழுது ஐக்கல்லனி, என்னை எழுப்புவார்கள், தடுத்து நான் வித்திர தொழுவேன். இரவு தொழுகை நேரத்தை எல்லாம் மனைவி தூங்குறாங்க, தூங்கி விட்டு ரசூலுல்லாஹ் வித்திரு தொழுவாங்கல்ல, அந்த 8 முடிச்சுட்டு அல்லது 12 முடிச்சுட்டு ஒரு 3 ரக்காத்து வித்திரு தொழுவாங்கல்ல, அல்ல 1 ரக்காத்து வித்திரு தொழுவாங்கல்ல, அந்த வித்திரு தொழுவும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எழுப்பி எந்திரி வித்திரு தொழுவோம் என்று மனைவி எழுப்பி விடுவார்கள். அப்போ அவங்க மனைவி அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது வந்து தனக்கு கொடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாரும் இதை கம்பல்சரியா செய்யணும், வித்திரே கிடையாது, தனியாக கிடையாது என்று இருக்குமையானால் மனைவியை வந்து இரவு தொழுகை தூங்க விட்டுட்டு வித்திருக்கு மட்டும் எழுப்பியிருப்பாங்களா? அதனால இரவு தொழுகை தொழுவாமைய வித்திரை தொழுதாலே போதும். இரவு தொழுகை சேர்த்து தொழுதால் அந்த இரவு தொழுகை கிடைக்கிற கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும், கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த இரவு தொழுகை இருக்குல்ல, இரவு வித்திர அல்லாத இரவு தொழுகை, அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க. 365 நாளில் வலியுறுத்தினது கிடையாது. அவங்க மட்டும்தான் தொழுவாங்க, குடும்பத்தாரை எழுப்பி தொழ சொல்ல மாட்டாங்க. அந்த வித்திர தொழுவும் போது எழுப்பி விடுவாங்கன்னு வந்துருச்சு. ஒரே ஒரு டைம்ல மட்டும் என்ன செய்வாங்க? இது புகாரில 2024வது ஹதீஸ். ரமலான் மாசத்துல கடைசி 10, முதல் 2 10 கூட கிடையாது, கடைசி வந்து 10 வரும் பொழுது என்ன செய்வாங்க? சத்த மேசரகு, ஆடையை இருக்க கட்டி இல்லறத்தில் ஈடுபட்ட மாட்டாங்க என்பதற்கு ஒரு சிலடையான வார்த்தை. இரவுக்கு உயிரூட்டுவார்கள் வணக்கத்தின் மூலம், குடும்பத்தாரையும் எழுப்பி விட்டுருவாங்க. ரமலான்ல கடைசி 10 நாள்ல அது வித்திரு மாதிரி கம்பல்சரியா என்ன செய்யறாங்க? எழுப்பி விடுறாங்க. கடைசி ரமலான் லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய இரவா இருக்குது, 1000 மாசத்துடைய நன்மை கிடைக்கும், நீங்க இழந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி குடும்பத்தாரெல்லாம் எழுப்பிடுவாங்க. ராத்திரி தூங்காது, எந்திரிங்க, இரவுல என்ன தூக்கம், வணங்குவோம் என்று எழுப்புவார்கள். அப்ப இந்த இரவு தொழுகை எப்ப நமக்கு அவசியம் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கு சொன்னா ரமலான் மாசத்துல கடைசி 10 நாளில் தான். மீதி உள்ள 355 நாட்கள்லையும் நீங்கள் விரும்பினால் இரவு தொழுகை தொழலாம், அதற்கு நன்மை கண்டிப்பாக இருக்கிறது. விரும்பினால் இஷாவுக்கு அப்புறம் வித்திர மட்டும் தொழலாம், அது போதுமானது.